மறக்காம லைக்கும் கைப்பு கொடு. வேண்டாண்டா, உனக்கு எதுவுமே இல்லை, போண்டா. வேண்டாண்டா கிங்ஸு, நீயாவே இருந்துட்டு போ. கொஞ்ச நாள் குடும்பத்தோட வாசனையமா வந்துட்ட. மாமா அத்தை பொண்ணு ஏதோ ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி நம்பிட்ட. போதும், கொஞ்ச நாள் அந்த குடும்ப வாசனை கிடைச்சத அதுவே இந்த அனாதைக்கு கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷம் தான். மாமா மாமா பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தது அந்த உணர்வு. அந்த உணர்வு எவ்வளவு அழகா இருந்தது. ஏன் மாமா, ஏன் மாமா பொண்ணு உரிமை பாசம் எப்படிலாம் இருந்தது இப்பவும் இருக்கு. என்ன அவங்க எனக்கானவங்க இல்லைன்னு தெரியும் போது மனசு வலிக்கு. ஏன்டா அனாதையா பிறந்த? இங்க எல்லாரும் குடும்பமா இருக்கும் போது நீ மட்டும் ஏன்டா அனாதையா பிறந்த? ஓ வாழ்க்கை மட்டும் ஏன்டா யாருமே இல்லாத வாழ்க்கை மாதிரி? வேண்டாம், என் வாழ்க்கை தான் அனாதையா போச்சுது. நான் உயிருக்கு உயிரா காதலிச்சவ அனாதையாக வேண்டாம். அவளுக்கு இன்னும் எல்லா உறவும் இருக்கட்டும். நான் அவளை விட்டுட்டு போறேன். பிறந்ததுல இருந்து அனாதையா வாழ்ற எனக்கு இவ்வளவு வலிக்குன்னா எல்லா உறவும் இருந்து இல்லாத மாதிரி வாழ்ந்தா வேண்டாம். அந்த தண்டனையை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். ஐயோண்ணா, போயிட்டு வரேன்டி. உன்னை மனசு நிறைய சுமந்துக்கிட்டு காலம் முழுக்க உன்னை நெஞ்சில சுமந்துக்கிட்டு நான் அப்படியே வாழ்ந்துருவேன். போதும், நீ எனக்காக படைக்கப்படல. அந்த தெய்வத்திட்ட கேட்ட அவளை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு. இப்பதான் புரியுது எனக்கு ஏன் கொடுக்கலன்னு. உன்னை அந்த தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னையும் அனாதையாக்கிறதுக்கு அந்த தெய்வம் விரும்பல. அதான் என்கிட்ட ஒப்படைக்கல. வேண்டாம், நான் போறேன். நீ சந்தோஷமா இரு. உனக்கு பிடிச்ச மாதிரி குடும்பத்தோட இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்து நான் போறேன். போறேன், உன்னை விட்டுட்டு போறேன். இப்ப பஸ் வந்துரும், நம்ம போலாம். என்ன ஒரு அட்டை பிடிச்சு போமா? அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் லேட்டா வந்தாலும் எங்க ஒரு பஸ் வந்துரும். நிறைய பஸ் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம அவசரமா போறோம்ல, அதனால பஸ் வராது. அவ்வளவுதான். சரிடா. நீ உண்மையிலேயே அரண்மனை வீட்டு பொண்ணுதானா? ஏன் திரும்ப திரும்ப அப்படியே கேட்க? இல்ல, உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா ஒண்ணு அரண்மனையில பிறந்தவங்க மாதிரியே தெரியலையே. ஆனா அந்த கிங்ஸ்ன பார்த்தா தெரியுது. அவன் முகத்தோரணை, அவன் உடல் வாக்கு, அதெல்லாம் பார்த்தா ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருக்குது. நீங்க உங்க பெரியப்பா பிள்ளை இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணு அரண்மனை வீட்டு பிள்ளை மாதிரி தெரியலையே. நான் எங்க அம்மா வீட்ல இருந்தேனே, அப்ப கூட என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் இந்த வீட்ல பிறந்த பிள்ளை மாதிரியே இல்ல, ஏதோ அரண்மனையில பிறந்த பிள்ளை மாதிரியே இருக்கான்னு அப்பவே சொல்லுவாங்க. இப்ப ஏன் முகரக்கட்டை எடுத்துக்க? கொஞ்சம் அரண்மனை தோரணை தெரியும். ஆனா உன்னெல்லாம் பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. கிண்டலு? நான் கிண்டல்லாம் அடிக்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சத்தியமா தான் சொல்றேன். உங்க பேச்சு, உங்க குணங்களு இதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்கிடாத. பொதுவாவே ஜமீன்காரங்களா இருக்கட்டும், அரண்மனைக்காரங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கும். அதனால தான் அவங்க ராஜாக்களா இருப்பாங்க. மக்களுக்கு வாரி வழங்குவாங்க. நம்ம சைடே பாரு, நிறைய பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இதெல்லாம் ராஜா காலத்து இடங்களா தான் இருக்கும். அப்படியே சும்மா தான தர்மமா கொடுத்திருப்பாங்க. அவ்வளவு தாராள குணம் இருக்கும். நம்ம ஒரு டிடிடி பள்ளி எடுத்துக்க, அந்த பள்ளிக்கூடத்தை கூட ஜமீன்தார் தான் கொடுத்தாரு. அப்படி நல்ல குணங்கள் அவங்க கிட்ட ஏராளம் இருக்கும். அதனால தான் மக்கள் அவங்கள ராஜாவா பாப்பாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்ல, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சொத்துக்காக கூட பிறந்தவங்கள கொன்னு இருக்காங்க. அது எப்படி ராஜ வம்சமா இருக்க முடியும்? உங்க அப்பாவை கொன்னதே உங்க அத்தைன்னு சொல்ற, அது எப்படி? சொத்துக்காக சொன்ன அண்ணனே கொன்னுட்டாங்களா? கொல்லல, கொல்லதுக்கு துணை இருந்தாங்க. எல்லா இளவும் ஒண்ணுதான். இல்ல, நீங்களாம் ராஜ வம்சமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொன்னு சொல்றேன், வருத்தப்படாத. அவ உங்க பெரியப்பம்மாவ தான். ஆனா ஒரு துளி கூட பாசமே இல்ல. என்னதான் சித்தப்பா பிள்ளையா இருக்கட்டும், பெரியப்பா பிள்ளையா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஓரத்துல எங்களுக்குலாம் பாசம் இருக்கும். எங்க சித்தப்பா வீட்டுக்கு எங்க பெரியப்பா வீட்டுக்கு சண்டை சச்சரவுலாம் இருக்கும். ஆனா அண்ணனா இருக்கட்டும், சித்தப்பா பையனா இருக்கட்டும், சித்தப்பா பொண்ணா இருக்கட்டும், பெரியப்பா அவங்க பிள்ளையா இருக்கட்டும், எங்களை அறியாமலே ஒரு பாசம் வரும். அந்த பாசம் உங்க பெரிய பொண்ணுக்கு ஒரு துளி கூட வந்தானே இல்லையே. ஏதோ சொத்துக்காக அடிச்சுக்கிட்ட பியானாய் மாதிரில இருக்கீங்க எல்லாரும். நான் சத்தியமா சொல்றேன், நீங்க அரண்மனை வீட்டுக்காரங்க
சொந்தக்காரங்களே இல்ல. அந்த லியோன் அதான் அந்த கிங்ஸ் நான் அந்த அரண்மனைக்கு ராஜா. எனக்கு நல்லா தெரியுது. இல்ல நான் அந்த அரண்மனையில தான் இருந்தேன். அரண்மனையில இருந்துட்டா நீ அரண்மனை விட்டு வாரிசாயிருவியா? நீ என்ன புதுசா குழப்புற? நான் அந்த அரண்மனையில தான் வாழ்ந்தேன். எங்க பெரியப்பா, எங்க அப்பா, எங்க அத்தைமாரு நாங்க எல்லாமே அந்த அரண்மனையில தான் வாழ்ந்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் நிஜமா சொல்றேன், நீங்க அரண்மனையில உள்ளவங்களே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் நீங்க அரண்மனையில உள்ளவங்க கிடையாது. சரி, எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? வா, பொடி நடையா போவோம். பொடி நடையாவா? நடந்தா உடம்புக்கு நல்லது. வா, ஆட்டோ பிடிச்சு போமே. இங்க பாரு, ஊருக்கு வந்துட்டல, இன்னும் ஊருக்காரி மாதிரி நடந்துட்ட. அதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இங்க இருந்துட்டு இன்னும் ஃபாரின்லயே இருக்காத. அப்புறம் அங்குள்ள வாழ்க்கை தான் உனக்கு இங்கேயும் கிடைக்கும். இங்குள்ள வாழ்க்கை வாழ்ந்துன்னு வந்திருக்க. இது வரைக்கும் எனக்கு ஊருக்கு வந்திருக்கும் போதுல பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா ஞாபகம், எங்க அப்பா ஞாபகம்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டே எதுவும் இல்லாம சந்தோஷமா இருக்க. நீ என் கூட இருக்கல, இன்னும் சந்தோஷமா இருந்திருப்ப. அந்த கிங்ஸ்னா உன் அண்ணனா எத்திருந்தா. உனக்கு பேச தெரியல. நிறைய பேர் இப்படிதான் கை கெட்டுறத வாய் கெட்டோடாம பண்ணிடுவீங்க. உங்களை தேடி எல்லாமே வருது, நீங்க தான் தட்டி கழிக்கீங்க. இருக்க இடத்த நாம தான் மகிழ்ச்சியா மாத்திக்கிடணும். மகிழ்ச்சிலாம் உருவாகாது. நாம தான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? புரியுதுமா? நடந்து வா. ஆமாங்க, என்ன மும்பரமா தேடிக்கிட்டு இருக்க? இந்த கிங்ஸ் இங்க தான் இருப்பாங்க. ஆளை காணோமே, அத தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போக மாட்டாங்களே. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு ஆளை காணோமே, அத பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க என்னங்க? என்னால அவளை மறக்க முடியல, அவளை பார்க்காம இருக்க முடியல. பயமா இருக்கு. அவளை பார்க்காம நான் வாழ்ந்துக்கிடுவேனா? அவ இல்லாம என்னால வாழ முடியுமா? அவ இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிடுவேனா? என்னால முடியல. இல்ல, இங்க இருந்து அவன் நினைப்பாவே இருக்கும். அவளை விட்டு கொடுக்க முடியல. அவ இல்லாமலே என்னால வாழ முடியல. அவ இல்லாம ஒரு நிமிஷம் வாழ்ற வாழ்க்கை நினைச்சு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சத்தியமா அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவ நினைவு எனக்கு கொல்லுது. நான் இங்கே இருந்தா பைத்தியக்காரன் ஆயிருவேன். அவ வாழ்க்கையை சேர்த்து நாசம் பண்ணிடுவேன். அவ நல்லா இருக்கட்டும், அவ நல்லா இருக்கணும், அவ நல்லா இருக்கணும். நான் இங்க இருந்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன். திரும்ப திரும்ப அவகிட்ட போய் நிப்பேன். அவ வாழ்க்கையை நாசம் ஆயிரும். வேண்டாம், நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முழுசா காதலை கொடுத்தா, நான் எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சும் காதலை கொடுத்தா. நான் ரொம்ப சுயநலவாதி. எனக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாதப்போ அவளையும் சேர்த்து நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ சந்தோஷத்தை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், அவ வாழட்டும். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவளுக்குன்னு ஒரு குடும்பம். வேண்டாம், இந்த ரவுடி பயிலுக்கு வாக்கு போட்டு அவன் சீரழி வேண்டாம். அவன் நல்லா இருக்கட்டும். எல்லா பொண்ணுக்கும் தான் புருஷ இன்ஜினியர் டாக்டர்னு சொல்லக்குதான் ஆசையா இருக்கும். இவ மட்டும் என்ன ரவுடின்னு சொல்லுவா, தாதான்னு சொல்லுவா, ஒரு அனாதன்னு சொல்லுவா. எனக்கு காதலிச்ச போவதுக்காக இத்தனை பட்டத்தையும் அவ பெறணுமா? ஒரு ஆம்பளை எனக்கே அது வழியை கொடுக்க அவா வேண்டாம். நான் இங்கே இருந்தேன். வேண்டாம், சரிப்படாது. டேவிட், என்னங்க என்னங்க? இங்க யாரை தேடி வந்திருக்க? அந்த ரவுடி பைய பெரும்பாலும் இங்க தான் இருப்பான். அத தேடி வந்தேன். ஹலோ ஹலோ மிஸ்டர் ரவுடி, தாதா, லியோன். யாருமே இல்ல. அதுல இங்க ஆள் இருக்குது. யார் இருக்கா? அப்பா, அப்பா. என் பிள்ளை என்ன பண்ண கூப்பிடுறா, என் பிள்ளை என்ன பண்ண கூப்பிடுறா. ஆனா அந்த ரவுடி பையல எங்க? சொல்லுங்கப்பா, அவர் எங்கப்பா? அது நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன். அதுக்காவது உண்மையை சொல்லுங்க. நீங்களும் அவர் அனாதனை விரட்டிட்டீங்களப்பா. ஏன்னா நீ இப்படி சொல்ற? நான் எப்படி சொல்லுவேன்? நான் வீடு முழுக்க எல்லா பக்கமும் தேடிட்டேன். என் மூச்சு கத்து பட்டாலே என்னை தேடி வரவரே. நான் மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கேன், வரலையே. அப்பவுமே எனக்கு தெரியும் இங்க என்னமோ நடந்திருக்கு. ஏன்னா என் ஒவ்வொரு அசைவையும் அவர் உன்னிப்பா கவனிப்பாரு. என் காலு தடுமாறினா கூட தாங்கி பிடிக்க வருவாரு. இவ்வளவு நேரம் பதறிக்கிட்டு தேடுறேன், ஆளை காணுமே. சொல்லுங்கப்பா, அவர் எங்கப்பா? ஆரம்பத்துல இருந்து எனக்கு அவனை பிடிக்காது. ஏன்னா நான் பார்த்த கிங்ஸ்னு அவன் இல்ல. இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
ஆனா இந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவன் என்ன இருந்தாலும் இந்த குடும்பத்து வாரிசுதான். அவன் மேல கொஞ்சம் பாசமும் இரக்கமும் எனக்கு இருந்தது. அவன் முக்காசி நேரம் என்கிட்ட வெறுப்பையும் கோபத்தையும் ரவுடித்தனத்தையும் தான் காட்டிக்கிட்டு இருப்பான். கோவம் வரும், அடிக்கணும் போல தோணும், திட்டணும் போல தோணும். ஆனா எங்க உனக்கு கல்யாணம் பண்ணிடுவானு ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துகிட்டே இருப்பேன். கட்டினா உன்னதான் கட்டுவேன், வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு உறுதியா சொல்லுவான். கோவமும் ஆத்திரமும் வரும், ஏதாவது அவனை பண்ணணும்னு எனக்கு தோணும். ஆனா நான் ஒரு அனாதை. இந்த குடும்பத்துல எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ நல்லா இருக்கணும்னு அவன் விலைக்கு போனான் பாரு. இந்த குடும்பம் அவனுக்கான குடும்பம் இல்ல, இந்த குடும்பத்தை வாரிசும் அவன் இல்ல. தான் ரவுடி, தான் ஒரு அனாதைன்னு உறுதியா உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் உன்னை விட்டு கொடுத்த விதம் இருக்கு பாரு. அப்ப கூட அவன் நீ நல்லா இருக்கும்னு நினைச்சான் பாரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் இதே இடத்துல. உனக்கு என்னடா வேணாம்? சும்மாவே உங்களுக்கு என்ன பிடிக்காது. இப்போ நான் இந்த குடும்பத்து வாரிசும் இல்ல, இந்த குடும்பத்து ரத்தமும் என் உடம்புல ஓடல. இப்போ உங்களுக்கு வெறுக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? எல்லாரும் என்னை இப்படிதான் சின்ன வயசுல இருந்தே வெறுப்பாங்க. அது என்னமோ தெரியல, என் முக வாக்கு. அனாத அந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய பேருக்கு என்ன பார்த்தாலே வெறுப்போம் அருவருப்போம். என்ன தோணுமோ உங்களுக்கு தெரியாது. என்னை பார்த்தா பிடிக்காது. என்னை பிடிச்ச ஒரே ஒரு ஜீவன்னா அது உங்க பொண்ணு மட்டும்தான். நான் ரவுடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன விரும்பினா, நான் யாருமே இல்லாதவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த புள்ள என்ன விரும்பிச்சு. கொலவதி அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்காது. ஆனாலும் நான் அனாதைங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் என்ன வெறுத்தாங்க, எல்லாரும் என்ன தள்ளி வச்சாங்கன்னு அவளுக்கு தெரியும். அவளுக்கு என் மேல வந்தது அனுதாப காதல்னு எனக்கு நல்லா தெரியும். அது அனுதாப காதலா இருந்தாலும் அந்த அனுதாபத்தையும் அவ உண்மையா கொடுத்தா, 100% உண்மையா கொடுத்தா. அவளுக்கு அனுதாபத்துலதான் என் மேல பாசமும் வந்தது. அந்த அனுதாபமே நாளடைவில் அவ என்ன உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சா. அவ கொடுத்தது உண்மையான அன்பு. திரும்ப நான் அவளுக்கு கைமாறு செய்ய வேண்டாம். நீங்க சந்தோஷப்படுங்க சார். சத்தியமா உங்க பொண்ணுக்கு நான் எந்த விதத்திலயும் பொருத்தமானவன் இல்லை. நாட்டுக்காக உசுர கொடுக்க துணிஞ்ச நீங்க எங்க? இல்லீகலா பிசினஸ் பண்ற நான் எங்க? நாட்டு போட்டோம், நல்ல படிப்போம், நல்ல குடும்பமும் இருக்கிற நீங்க எங்க? எதுவுமே இல்லாத நான் எங்க? இப்போ நினைச்சா கூட உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை நீங்க உருவாக்கிக்க முடியும். ஆனா எனக்கு உருவாக்க முடியாது. என்னால அடித்தடி வேணா பண்ண முடியும், வேற குடும்பத்தெல்லாம் என்னால உருவாக்க முடியாது. அப்படியே என் காலம் போக வேண்டியதா. அது உங்க பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு உங்க உங்க விருப்பப்படியே நல்ல குடும்பமா பார்த்து நல்ல குடும்பமா பார்த்து அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருங்க. நான் போறேன். அது நான் இந்த அரண்மனை வாரிசு தானே. உங்க பொண்ணுங்க உங்ககிட்ட இருந்து அடாவடித்தனமா பிரிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்றாலும் அரண்மனை வீட்டு வாரிசு, அரண்மனை வீட்டு மகாராணி, அரண்மனை வீட்டு பேரப்புள்ளைன்னு என் குடும்பத்தை சொல்லுவாங்கன்னு நினைச்சுதான் பிடிவாதமா உங்ககிட்ட சண்டை போட்டேன் உங்க பொண்ணுக்காக. ஏன்னா ஒரு நம்பிக்கை, எனக்குன்னு ரத்த சம்பந்தம் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு குடும்பத்தை கொடுக்க முடியும்னு நம்பினேன். அனாதைக்கு எப்படி திடீர்னு குடும்பம் கிடைக்கும்? அது சரிதானே. அப்படி குடும்பம் இருந்ததான் என்னை தேடி முதல்ல வந்திருப்பாங்களே. இப்போதான் புரியுது. யாருமே இல்லாம நான் உங்க பொண்ணை உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிரிச்சு கூட்டிட்டு போய் ரவுடி பொண்டாட்டி, தாதா புள்ள, ரவுடி புள்ளன்னு பேர் எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவளை காலத்துக்கும் அனாதையா வாழ வைக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அனாதையா வாழ்றது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தெரியும். பிறந்துல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். அதே வழிய நான் உசுருக்கு உசுரா நினைக்கிறேன். ஏன் இல்ல உங்க பொண்ணு அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ என் உசுரு, அவ என் மகாராணி, அவ என் சாமி. அவ என் கஷ்டத்தை பற்றக்கூடாது. அவ சந்தோஷமா முகத்துல சிரிப்போட கௌரவமா இந்த ஊர்ல வாழணும். ஏதாவது ஃபங்க்ஷனு பண்டிகை நாட்கள்ல குடும்பத்தோட அவ இருந்து கொண்டாடணும். நான் கல்யாணம் பண்ணா அதெல்லாம் அவளுக்கு கிடைக்காது. எவனாவது ஒருத்தனை வெட்டி போட்டுட்டான்னா நிற்கதியா நிப்பா. என் சொத்தெல்லாம் எவனாவது வாங்கிட்டுக்கிடுவான். ஏன்னா நான் எப்போ சாவேன் என் சொத்தெல்லாம் புடுங்கலான்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஊரை அடிச்சு உழைச்சதால சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்க.
அது எப்போ வேணாலும் போயிடும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவானுங்க. அதை விட நான் உங்க பொண்ணா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இங்கேருந்து போறேன். சத்தியமா அவ கண்ணில் நான் பட மாட்டேன். நான் அவ கண்ணில் படவே மாட்டேன். ஒரே ஒரு ஆசைதான், அவ கூட இருங்க. நல்ல இடமா பார்த்து நல்ல இடமா பாருங்க. அவன் நல்லா வாழ்றத பாருங்க. கூடயே இருங்க. அவளை கைவிட்டுறாதீங்க. அவளுக்கு அப்பாவா, அவ பெத்துக்க போற குழந்தைக்கு தாத்தாவா கூட எப்பவும் இருங்க. நம்ம சுத்தி நிறைய சொந்த பந்தம் இருக்குன்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு உறவு இருந்தாலும் அது நமக்கான உறவா இருக்கணும். அவளுக்கு அப்பாங்கிற உறவு இருக்குது. நாளைக்கு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அந்த குடும்பம் அவளுக்கு கிடைக்கும். மாமனாரு, நாத்தனாரு, கொழுந்தனாருன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிடுவான். நான் போறேன். என் உசுரை விட்டுட்டு நான் போறேன். அவனை வாழ வச்சிருங்க. இனிமேல் உங்க கண்ணையார் கண்ணிலும் பாட மாட்டேன். அனாதையா வந்த அனாதையாவே போறேன். நீங்களா ஒரு அப்பா? பாவம். ஆமா, அனுதாபத்துல தான் காதலிச்சேன். ஆனா ஊசுருக்குறா காதலிச்சேன். உண்மையா காதலிச்சேன். என்னால அவனை தடுக்க முடியலமா. சுயநலம். இந்த மாதிரி பையனுக்குலாம் பொண்ணு கொடுக்கணுமாங்கிற சுயநலம். அவன் மத்தவனுக்கு என்ன கெட்டவனா இருக்கல. என் மேல எவ்வளவு உசுறு வச்சிருந்தானு உங்களுக்கு தெரியாதே. எனக்காக தான் இங்க வந்தான். உங்களுக்கு என்ன தெரியும்? என் மனசுல இருக்க வலி. ஏற்கனவே ஒரு உசுருக்கு உசுரா பறி கொடுத்த அதே மாதிரி உருவம், அதே மாதிரி போகும். கடைசி வரைக்கும் கூடயே வச்சுக்கணும்னு நான் தெய்வம் வேண்டாத நாளே கிடையாது. அந்த தெய்வத்தை வேண்டாத நாளே கிடையாது. எப்படியாவது அவன் எனக்கு சொந்தமாகும் நினைச்சேன். கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே. அந்த முகம் இனி நான் பார்க்க முடியாதா? சரிப்பா. ஏன்பா? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி பாதுகாத்தீங்களா? ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க, அதனால உங்க பொண்ணுன்னு தெரியும். இல்லைன்னா தெரிஞ்சனால தானே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல வாழ வைக்க நினைச்சீங்க. ஒரு தெரியலன்னா உங்க கண்ணு முன்னாடியே நான் காலேஜ் போயிருப்பேன். ஏன்பா அவனை பத்தி தெரிஞ்சும் பிரிச்சிங்க? அவன் எவ்வளவு காதலிச்சான்னு உங்களுக்கு தெரியாது? பின்ன என்னப்பா? அப்பா, நல்ல துணைக்கு நல்ல காதல் தான்ப்பா முக்கியம். உயிர்க்கிறான அன்பு தான்ப்பா முக்கியம். அவன் காட்டினது உண்மையான அன்புப்பா. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணும் சேரதே அந்த உண்மையான அன்புக்கு தான்ப்பா. அன்பு இல்லாம கோடி பணம் ரூபா இருந்தாலும் சீசரத்தோட கல்யாணத்தை பண்ணினாலும் அன்பு இல்லைன்னா அந்த வாழ்ற வாழ்க்கை நரகம்ப்பா. என்ன சீர்வரிசையோட கல்யாணம் பண்ணி கொடுங்க. பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுக்குவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லைப்பா. ஆனால் கெட்டிக்க போறவங்கிட்ட எனக்கு உண்மையான அன்பு, இவன் கொடுத்த அந்த தூய்மையான அன்பு கிடைக்குமாப்பா? நான் தடுக்கி விடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு இதயம் வலிக்கும்பா. மூச்சு காத்து விட்டா கூட கண்டுபிடிப்பான். அவன் தனக்கு குடும்பம் கொடுங்கன்னு கேட்டதை விட இவளை எனக்குன்னு கொடுத்துருங்கன்னு தான் கேட்பான். ஏன்பா அன்பை ஏன்பா அலட்சியப்படுத்துறீங்க? நீங்களும் வேணாலும் அனாதையா வாழ்ந்திருக்கீங்க. நானும், எனக்கும் தெரியும் நான் ஒரு அனாதைன்னு. அந்த வீட்டில் வாழ்ந்தாலும் அந்த அம்மா எங்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தாலும் ஏதோ ஒரு உருத்தம் இருக்கதான் செய்யும். ஏன்னா அனாதை அப்படிங்கிறது அப்படிதானப்பா அவனுக்கும் வலிச்சிருக்கோம். ஏன்பா அதே வலியை சுமக்கிற நமக்கு ஏன்பா அவன் வலி புரியாம போச்சுதே? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. அன்னைக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உண்மையை சொல்றேங்க பேர்ல எல்லாரும் வில்கியும் கெடுத்துட்டேனே. இப்போ அழுது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி சுத்தி யார் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களை பாதிக்குதான்னு பார்க்கணும். இங்க நம்ம எதையும் கொண்டு போறது இல்லை, கொண்டுட்டு வர போறது இல்லை. இந்த புரிதலும் அன்பும் தான் வேணும். நாமெல்லாம் மனுஷங்க தான். நம்ம ஒன்றும் தெய்வ பிறவிலாம் கிடையாது. போகும்போது அன்பு மட்டும் தான் விதைச்சிட்டு போக முடியும், வேற எதையும் கொண்டுட்டு போக முடியாது. அன்னைக்கு நீ மட்டும் அது உண்மையாவே இருக்கட்டும், நீ
இந்த வீட்டு அரண்மனையில் இருக்கவளாவே இருக்கட்டும், அது அண்ணனாவே இல்லாம இருக்கட்டும். எனக்கு தெரியாதுனாலும் சொல்லியிருக்கலாம். அப்படி ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலனாலும் சொல்லியிருக்கலாம். தேடுறங்க பேர்லயாவது இங்க இருந்திருப்பா. ஏதோ ஒரு நம்பிக்கையில இங்க சுத்தி இருப்பா. போதும், யாருமே எங்க மனுஷங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க. போங்க, ஒருத்தனை உயிரோட சாகடிச்சு என்னத்தை தான் போகும்போது கொண்டு போக போறீங்களோ. நான் அவனை தேடி போவேன். அவன் எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வருவேன். உங்களுக்கு வேணா அவன் வேண்டாதானே இருக்கலாம், எனக்கு அவன் உசுறு. சரி, நான் போறேன். டேய் கிங்ஸு, சொன்னா கேளுடா. ஏன்டா இப்படிலாம் பண்றேன்? போதடா. இல்ல டேவிட், நான் இங்க இருந்தா என் புத்தி குரங்கு புத்தி. மனசு கேட்காம அவளை போய் பார்க்க போயிருவேன். அவ வாழ்க்கையை நாசம் ஆயிரும். நான் அவ அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அவளுக்கு நல்ல இடத்துல பார்த்து கொடுங்கன்னு. என் புத்தி குரங்கு புத்தி கேட்காது. அவ வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது பண்ணிட போறேன். நான் அந்த மனுஷனை நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க சொல்லிட்டேன். அவர் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. வேண்டாம், அவ வாழட்டும். நான் கிளம்புறேன். கண்ணாத இடத்துக்கு போயிட்டேன்னா, சத்தியமா திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டேன்னா அவ நல்லா இருப்பான். என்னால அவளை மறக்க முடியாதுடா. என்னால அவளை மறக்க முடியாது டேவிட். அவ என் உயிர்லயும் ஊசலையும் கலந்துட்டா. சத்தியமா அவளை மறந்து என்னால வாழ முடியாது. நான் இங்க இருந்தாலும் வாழ விட மாட்டேன். நான் தூரமா போயிருந்தேன். சரி, எதனாலும் பார்த்துக்க. உன்கிட்ட முழுசா ஒப்படைச்சிட்டேன். நான் வரேன்.